ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸ்ல கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதில் இருக்கக்கூடிய கதைகள் நீங்க கேட்டுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச கதைகள், அற்புதமான கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு உங்க கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய கரு அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல், ஒரு குறுநாவல் கேட்க போறோம். அனுராதா ரமணன் அவர்கள் ரொம்ப ஷார்ப்பா கதை சொல்லக்கூடியதுல ரொம்ப ரொம்ப கில்லாடினே சொல்லலாம். ஏன்னா அனாவசியமான அல்லது அனாவசியங்கிறத விட தேவையில்லாத வர்ணனைகள்லாம் இருக்காது. ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போவாங்க. அழகா அந்த கதையை பல சம்பவங்களா விவரிச்சுட்டே வருவாங்க. அழகா ஷார்ப்பா முடிச்சிட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவங்களோடது. அதுல ஒரு குறுநாவல் தான் கரு. ஸோ ஒரு பொண்ணு கரு தரிச்சா அல்லது அவளோட வயிற்றுல கரு உருவாச்சுன்னா அது சம்பந்தமா 2 கருத்துக்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, கல்யாணமான பொண்ணு கரு தரிச்சா அந்த வீடே, புகுந்த வீடாக இருந்தாலும் சரி, பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, கணவன் எல்லாமே ரொம்ப தூக்கி கொண்டாடுவாங்க. அது தன்னுடைய குடும்பத்துக்கே தன்னுடைய ஒரு வாரிசு வந்ததாக எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, போற்றி பாதுகாப்பாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு வேற ஒரு தவறான நடவடிக்கை மூலமா ஒரு கரு உண்டாயிட்டா அப்படின்னா அந்த உலகமே அவளை கேவலமா பேசும், கேவலமாக நினைக்கும். அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு கருவை கலைச்சிருவாங்க. இல்லை அப்படின்னா குழந்தை கருவை கலைக்கிறதுக்கு சூழ்நிலை இல்லாம போனா பிறந்து அந்த குழந்தையை கொண்டு போய் பிறந்த குழந்தைய உடனே ரொம்ப பச்சிளம் குழந்தைய கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுறதோ அல்லது வேற எங்கேயாவது டிச்சியில் அங்கெங்கன்னு வீசி எரிஞ்சிட்டு வர்றதோ நம்ம சமுதாயத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு. மீறி போனோம்னா அதை தடுக்கிறதுக்காக, அதுவும் பெண் குழந்தையா இருந்தா தடுக்கிறதுக்காக தான் அரசாங்கம் ஒரு காலத்துல தொட்டில் குழந்தை திட்டம் கூட கொண்டு வந்திருந்தாங்க. அது நமக்கு இந்த இடத்துல நாம நினைச்சு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. ஸோ இந்த ரெண்டையுமே தாண்டி திருமணமான பொண்ணு கருத்தரிக்கிறாங்க. ஆனா அந்த கரு அவளோட வயிற்றுல நிலைக்கல, தானாகவே அது கலைஞ்சிருது. அப்படிங்கிற மாதிரி சூழல் வர்றப்ப அந்த பெண்ணோட மனம் எந்த அளவுக்கு வேதனை அடையும் அப்படிங்கிறத நம்ம விவரிக்கவே தேவையில்லை. கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே ஃபீல் பண்ண முடியும். ஆனா அந்த கருவுக்கு உரிமையாளனான அந்த ஆண்மகனுடைய மனசும் கண்டிப்பா தவிக்கும், ரொம்ப வேதனையில மூழ்கும். அப்படிங்கிறத அற்புதமான ஒரு படைப்பாக இந்த நாவல்ல அனுராதா ரமணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மனசை உருக்கக்கூடிய, உணர்ச்சி வசப்படக்கூடிய அது மாதிரியான ஒரு கதை தான் இது. ஸோ இந்த கதையை ஃபுல்லா கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். நீங்க தாராளமாக உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். ஓகேவா? கேட்கலாமா? அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய குடும்ப குறுநாவல் கரு, பகுதி 1, அத்தியாயம் 1. நாகு உள்ளே அழுது கொண்டிருக்கிறாள். 4 நாட்களுக்கு முன் ஒரு விடிகாலை பொழுதில் ஜனித்த அழுகை அது இன்னும் ஓயவில்லை. இந்த நேரத்தில் வீட்டுக்குள் போக மாதையனுக்கு விருப்பமில்லை. நாகு அழுவதை பார்த்தால் அவனுக்கு மனசு தாங்காது. திருமணமாகி 1 வருஷம் வரையில் நாகு சிரித்து கொண்டுதான் இருந்தாள். மாநிறமான களையான முகம் அவளுடையது. சிரித்தால் தேங்காயை கீற்று போட்டது போல இருக்கும் அவளுக்கு. மனைவி சிரித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அவன் ஏதாவது ஜோக் சொல்லுவான். சினிமாவில் பார்த்தது, பத்திரிகைகளில் படித்தது, இதெல்லாம் தவிர அவன் வேலை பார்க்கும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடமிருந்து அவ்வப்பொழுது கிடைக்கும் ஜோக்குகளையும் வீட்டுக்கு எடுத்து மனைவியிடம் கொட்டி முழக்குவான். அவள் சிரிப்பதை பார்த்து தன்னையே மறந்து மணிக்கணக்கில் உட்கார்ந்தும் விடுவான். அதெல்லாம் ஒரு காலம். மூத்த குழந்தையை அவள் வயிற்றில் சுமக்கும் வரையில்தான் அந்த சிரிப்பின் சுகத்தை மாதையன் அனுபவித்தான். முதல் முறை நாகுவுக்கு 60 நாளில் குறைப்பிரசவமாகியது. கண்களில் நீர் திரையிட கூடத்து பாயோடு சுருண்டு கிடந்தவளை அள்ளி மடி மீது வைத்து ஆறுதல் சொன்னவன் அவன்தான். இப்ப என்ன, நீயும் நானும் கிளமாயிட்டமா? இங்க பாரு, போன வருஷம் தானே நமக்கு கல்யாணம் ஆச்சு. நீ முழுகாம இருக்கிறதா சொன்னப்ப அதுக்குள்ளார என்ன அவசரம்னு என் மனசு நினைச்சுது. மனசு போலவே இப்ப ஆயிடுச்சு. அட சரிதானு விடுவியா? இதுக்கு போய் பச்சை பிள்ளையாட்டம் அழுதுகிட்டு.
இப்படி சொன்ன மாதையன் சுற்று வட்டாரத்தில் கண்ணு கெட்டிய வரையில் தன் மாமியார் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு நாகுவின் முகத்தை இரு கைகளிலும் ஏந்தி அழுந்த முத்தமிட்டான். அடடா, இது என்ன அழுக? சிரி பார்க்கலாம். அவள் கிள்ளி போட்ட நகத்தின் அளவுக்கு சிரித்தாள். இல்ல, தலைச்சன் ஒழுங்கா பிறந்தாதான் அடுத்ததும் ஒழுங்கா பிறக்குமா. தடவை தட்டுனா 3 தடவை தட்டும்னு எங்க அம்மா சொன்னாங்க. முதல்ல உங்க அம்மாவை பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்ப சொல்றேன். சின்ன பொண்ணுக்கு தைரியம் சொல்றதை விட்டுட்டு ஒரு அம்மா பேசுற பேச்சாடி இது. மாதையன் பொய்யாய் கோபித்தான். ஆனால் அதற்கு பிறகோ முதலுக்கு பிறகு 3ம் தரமில்லை. கிட்டத்தட்ட 6ஓ 7ஓ ஆகிவிட்டது. எல்லாமே வயிற்றில் ஜனித்த 6ஆம் மாதத்திற்குள், தப்பினால் 7ஆம் மாதத்திற்குள் அவசர குடுக்கைகளாக பிறந்து ஒரு நாள் கூட உலகத்தில் உள்ள சுக துக்கங்களை அனுபவிக்காமல் கண்களை மூட நாகுவின் முகத்தில் சிரிப்பே அஸ்தமித்து விட்டது. கணவனுடன் பேசுவதும் சாப்பாடு பரிமாறுவதும், ஏன் அவனுடன் படுப்பதும் கூட எந்திர கதியில். மாதையன் அவள் ஆசைப்படும் ஒரு குழந்தைக்காக பார்க்காத வைத்தியமில்லை. கடைசியில் சென்ற வருஷம் இவள் மறுபடியும் 2 மாத கருவை சுமந்தபோது மருத்துவக் கல்லூரி புரொஃபசர் சந்திரமதியின் ஆலோசனையுடன் மனைவியை ஏகமாய் பராமரித்தான். படுக்கையிலேயே வைத்து டானிக்குகளையும் மருந்துகளையும் வாங்கி கொடுத்து ராஜ மரியாதைகளுடன் பிறந்தவன்தான் குப்பன். எத்தனையோ நல்ல பெயர்கள் இருக்க நாகு குழந்தைக்கு குப்பன் என பெயர் வைத்தது மாதையனுக்கு சங்கடமாகத்தான் இருந்தது. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, குப்பன்னு பேரு வச்சு குப்பையில போட்டு எடுத்தா அந்த புள்ள தீர்க்காயுசா இருக்குமா. பேர்ல என்ன இருக்கா, பையன் நல்லா இருந்தா சரிதான் என்றாள் நாகு. வெகு நாட்களுக்கு பிறகு அன்றுதான் நாகு சிரித்தாள். ஆனால் குப்பன் பிறந்த பிறகு மாதையனுக்குத்தான் சிரிப்பே அற்று போய் விட்டது. குழந்தை குழந்தையாகவா வளர்ந்தது? பிறந்ததிலிருந்து இதோ 4 நாட்கள் முன்பு வரையில் துணி சுருளில் தான் கிடப்பான் குப்பன். 8 மாத குழந்தை தத்தக்கா புத்தக்காவென நடைபயில வேண்டியது போக போட்ட இடத்தில் போட்டபடி கிடந்தான். தலை கழுத்தில் நிற்கவே இல்லை. எப்பொழுதுமே ஏந்தும் குழந்தைதான் அவன். கொடுக்கிற ஆகாரம் எல்லாம் மண்டை ஒட்டுக்கே போய்விடுகிற மாதிரி தலைதான் பெருத்து கொண்டே வந்ததே தவிர உடம்பு தேரவே இல்லை. குழந்தை பிறந்த 3ஆம் மாதத்திலிருந்தே மறுபடியும் டாக்டர்களை தேடி படையெடுத்தான் மாதையன். ஒரு டாக்டராவது குழந்தை பிழைக்கும் என்றே சொல்லவில்லை. மாதையன் அழுத்து சோர்ந்தாலும் நாகு அழுக்கவில்லை. மருந்து மாத்திரை கைவிட்ட போதும் மந்திரம் தாயத்து என்று தேடி தேடி ஓடினாள். இன்று சுத்தமாய் தேடல் எல்லாம் நின்றுவிட்ட நிலை. மாதையன் வீட்டுக்குள் எட்டி பார்த்துவிட்டு தனது வேலைக்கு புறப்பட்டான். இவளைப் போல இவன் துக்கம் கொண்டாடி கொண்டு வீட்டோடு இருக்க முடியுமா? துக்கமா? குழந்தை போனதில் மாதையனுக்கு கடுகளவாவது துக்கம் இருந்ததோ? சொல்ல போனால் இத்தனை நாளும் இருந்த சுமை நீங்கி நெஞ்சு பளிச்சென்று துடைத்து விட்டார் போல இருக்கிறது அவனுக்கு. அப்பாடா, சனி ஒளிந்தது. மனதார செத்துப்போன குப்பனை திட்டிக் கொண்டே கல்லூரிக்குள் நுழைகிறான் அவன். இந்த 8 மாதங்களாய் அவனுக்குத்தான் எத்தனை செலவு. டாக்டர், மருந்து இவைகள் எல்லாம் சலுகையில் கிடைத்தாலும் குழந்தையையும் நாகுவையும் அழைத்து கொண்டு சிகிச்சைக்காக ஆட்டோவில் அலைந்த அந்த பணத்தை சேர்த்து வைத்திருந்தால் கூட உருப்படியாய் வீட்டு வாடகை செலவையும் மளிகை கடனையும் சமாளித்திருக்கலாம். காசு தண்ணீர் பட்ட பாடாக அல்லவா இருந்தது. முதல் நாள் இரவு நாகு விசும்பிக் கொண்டிருந்த போது கூட மாதையன் எரிச்சலை அடக்கிக் கொண்டு கூறினான், இந்தா, இது ஏதோ கடனை வசூலிக்க வந்துச்சு, வந்த வேலை முடிஞ்சதும் போயிருச்சு. அது எப்பவாவது சிரிச்சிருக்கா? வாயை திறந்து ஆ ஊன்னு ஏதாவது சத்தம் போட்டுச்சா? பார்க்க போனா நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தா இதோட பணங்கா மண்டைய பார்த்துட்டு கேள்வி பண்ண போறாங்களேன்னு புள்ளைய ஒளிச்சு வச்சுக்கத்தான் நமக்கு நேரம் சரியா இருந்தது. சரிதான்னு விடுவியா? முந்தி பிறந்ததெல்லாம் வயிற்றுக்குள்ளார 8 மாசம் வரைக்கும் வளர்ந்து அதிர்ஷ்டம் இல்லாம போச்சு. இது பிறந்து 8 மாசம் வளர்ந்து போச்சு, அவ்வளவுதான். நமக்கு குழந்தையே வேண்டாம். அவள் எல்லாவற்றுக்கும் மௌனமாக இருந்துவிட்டு இரவு 10 மணிக்கு மேல் நினைத்து கொண்டு கேட்டாள், ஏங்க, நேத்து பால் ஊத்துனீங்களா? புள்ளைய புதைச்ச இடத்துல? திக்கென்று ஆகியது மாதையனுக்கு. ஓ, ஊத்தினேனே நாகு, இப்ப நீ பேசாம தூங்கு. இல்ல, குப்பை பாலுக்காக அலற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் வெறும் பிரம. நீ இப்படியே போனதை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பைத்தியமா அலைய வேண்டியதுதான். அவனது வார்த்தைகளில் தொனித்த எரிச்சல் அவளை வாய் மூட வைத்தது.
ஆனால் அவனுக்குள் சின்னதாய் ஒரு உறுத்தல். நிஜமாவே குப்பன் தனக்கு பால் ஊத்தலைங்கிற விஷயத்த ஆவியா வந்து அவனோட அம்மா கிட்ட சொல்லி இருப்பானோ? சேச்ச, ஆவியாவது இன்னொன்னாவது, நான் போய் இதையெல்லாம் நம்புறேனே. இதற்கு பின் அவன் நிம்மதியாய் தூங்கினான். கால் துக்க வீட்டில் வயிற்றுக்கு எதுவும் கிடைக்காது என்று தோன்றினபடியால் தனது யூனிஃபார்மை எடுத்து மாட்டிக்கொண்டு கல்லூரிக்கு கிளம்பி விட்டான். கல்லூரி சிற்றுண்டி சாலையிலே காலை காஃபி டிஃபன் எல்லாம். கல்லூரிக்கு சொந்தமான மியூசியத்தில் தான் இவன் வாட்ச்மேனாக இருந்து வருகிறான். சின்ன வயதில் படித்து டாக்டராக வேண்டும் என்கிற ஆசை மாதையனுக்கு நிறைய இருந்தது. ஆனால் வசதி இல்லை. இவன் வேலை பார்த்து மற்ற தம்பி தங்கைகளை காப்பாற்ற வேண்டிய நிலை. ஒரு காலத்தில் தான் ஒரு டாக்டராக ஆக முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு கம்பவுண்டராக கூட ஆளாக முடியவில்லையே என்று வருத்தப்பட்டவனுக்கு இந்த மருத்துவக் கல்லூரி பொருட்காட்சி சாலையில் உத்தியோகம் கிடைத்ததும் ரொம்பவும் சந்தோஷமாகத்தான் இருந்தது. இங்கே மியூசியத்தை பார்வையிட வரும் மாணவர்களுடன் தமாசாக பேசி மருத்துவர்கள் காலால் இட்ட பணியை தலையால் செய்து, மாதையன் என்றாலே கல்லூரியில் உள்ள அத்தனை பேருக்கும் தனி பிரியம். 3 நாட்களாய் அவன் வேலைக்கு வராததால் ஒவ்வொருத்தராய் அவனை நிறுத்தி வைத்து விசாரிக்கிறார்கள். என்ன மாதையா, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வீட்டுல ஒரு அசம்பாவிதம், என்னோட குழந்தை செத்து போச்சு. அட பாவமே, என்னப்பா உடம்புக்கு? பிறந்தது முதல்ல இது சரிப்பட்டு வராதுன்னு எல்லா டாக்டர்களும் கைய விரிச்சு கேசுதாங்க. எப்போ போயிருக்க வேண்டியது. வருத்தப்படாதே மாது, இந்த மாதிரி கேஸுங்க இருக்கிறத விட போறது எத்தனையோ மேலு. நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு முகமாக பார்த்து சிரித்து பதட்டப்படாமல் பதிலளித்து அவன் மியூசியத்தின் நீண்ட ஹாலின் வாசல் பக்கமாக ஸ்டூலில் போய் அமர்கிறான். டாக்டர் சந்திரமணி வந்தபோது வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருக்கிறான். எப்படி இருக்கா அவனோட சம்சாரம்? அது அழுதுகிட்டே தாங்க இருக்கு. அவளுக்கு இந்த விஷயம் தெரியுமோ? சந்திரமணி பொருட்காட்சி சாலையின் அகன்ற மேஜை மீது வரிசையாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி ஜாடிகளில் ஒரு ஜாடியை சுட்டி காட்டியபடி கேட்கிறாள். நான் இதெல்லாம் அதுங்கிட்ட சொல்றதே இல்லைங்க டாக்டர். பொம்பளை மனசு அத்தனை தைரியம் போதாது. செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பு யாருக்கும் உதவாம புதைக்கிறத விட 4 ஸ்டூடெண்ட்டுக்கு வியாதி என்னன்னு புரிஞ்சிக்க உதவிட்டுமேன்னு நான் நினைச்சேன். அது நினைக்காதுங்க. நேத்து ராவே புதைச்ச இடத்துல பால் ஊத்துனியான்னு கேட்டு அழுதுது. செய்யோ பாவம், ஏதோ தலையெழுத்து. நான் அதிகம் வசதி இல்லாதவன், இந்த மட்டுக்கும் இத்தோட போச்சேன்னு சந்தோஷப்படுறேன். அவளுக்கும் நாளடைவுல சோறு நீரும் உள்ள இறங்க துக்கம் குறையும்னு நினைக்கிறேன் டாக்டர். டாக்டர் அம்மாவிடம் இவன் இவ்வளவு பேசியதே அதிகம். சட்டென ஏதோ உரிமையில் தான் நிறைய பேசுகிறோமோ என்கிற உறுத்தல் எழ அவன் வாயை இறுக மூடி 2 கைகளையும் மார்போடு சேர்த்து கட்டிக்கொண்டு டாக்டர் அம்மா உள்ளே செல்வதற்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்கிறான். டாக்டர் சந்திரமணியின் பின்னாலேயே பட்டாம்பூச்சி கூட்டம் போல மாணவ மாணவிகள். ஏய், முன்னாலே போமேன். எவ்வளவு ஒரு மாணவி தன் முதுகை முகர்ந்தபடி வரும் மாணவனிடம் பொய்யாய் சினுங்குகிறாள். அதற்கு அவன் என்ன சொன்னானோ, சாக்லேட் காகிதங்களை உரசுவது போல கசமுசவென சிரிப்பொலி. மாதையன் அவர்களையே ஒரு கணம் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறான். நாகு தலைச்சனை வயிற்றில் தரித்த போதே மாதையன் பேச்சு வாக்கில் அவளிடம் தன் ஆசையை சொல்லியிருக்கிறான். பிறக்கிறது பொண்ணோ பிள்ளையோ, அத டாக்டருக்கு படிக்க வைக்கணும் நாகு. எங்க காலேஜ்ல படிக்க வர பசங்களை பாக்குறப்போ அப்பெல்லாம் நான் இதை தான் நினைச்சுப்பேன். என்னோட குழந்தையும் வெள்ளை கோட்டை மாட்டிக்கிட்டு சட்ட பையில ஸ்டெத்தாஸ்கோப்பை திணிச்சுக்கிட்டு மியூசியத்துல இருக்கிற சாம்பிள்ஸ பார்க்க வரணும். நான் எழுந்து நின்னு குட் மார்னிங் டாக்டர்னு சல்யூட் அடிக்கணும். நாகு அவனது கன்னத்தில் செல்லமா இடித்து சிரித்தாள். ஐயா போதுமே, உங்க குழந்தைக்கே நீங்க குட் மார்னிங் சொல்ற லட்சணம். சொன்னா என்னடி? என்னோட பிள்ளையானாலும் அந்த வெள்ளை கோட்டுக்கும் ஸ்டெத்தாஸ்கோப்புக்கும் தனி கௌரவம் உண்டுடி. அது என்ன வேலை? ஒவ்வொரு உசுருக்காகவும் யமனோட போராடுற வேலை. மாதையன் நீண்ட பெருமூச்சுடன் முள்ளடர்ந்த முகவாயை தேய்த்து விட்டுக் கொள்கிறான். அவனது பார்வை மேஜையின் மீது புதிதாய் முளைத்திருந்த கண்ணாடி ஜாடியின் மீது பதிகிறது. ஏதோ ஒரு திரவத்தில் மிதந்து கொண்டிருக்கிறான் குப்பன். சுருண்டு படுத்த நிலையில் வாயிற்புறத்திலிருந்து பார்க்கையில் ஜாடி வெகு தொலைவில் இருந்தாலும் குழந்தையின் முகம் நன்றாக தெரிகிறது. பாதி விழிகள் மூடி உதடுகள் லேசாக பிரிந்து சிரிப்பது போல. மாதையன் ஏதோ ஒரு காட்சி பொருளை பார்ப்பது போல அதை ஒரு கணம் வெறித்து விட்டு
அதே வரிசையில் சற்று தள்ளியிருந்த மற்ற 5-6 ஜாடிகளை பார்க்கிறான். எல்லாமே அவனுடைய வாரிசுகள் தான். டாக்டருக்கு படித்து ஸ்டெதாஸ்கோப்பும் கையுமாக மியூசியத்திற்குள் கம்பீரமாக நுழைய வேண்டிய அவனது வாரிசுகள் தாங்களே காட்சி பொருளாய் கண்ணாடி ஜாடிக்குள் இருந்தபடி தங்கள் எதிரே அணிவகுத்து போகும் எதிர்கால மருத்துவர்களை காண பிடிக்காதவைகள் போல கண்மூடி கண்மூடி மீளா துயிலில். நாகுவின் முதல் கருவை தவிர மற்றவை எல்லாமே இங்கேதான். பல பல விதங்களில், பல பல தோற்றங்களில். மாதையன் விரல் விட்டு எண்ணுகிறான். 1, 2, 3, 4, 5. குப்பனை சேர்த்தா 7வதா? முதல் முறை நாகுவிற்கு வீட்டிலேயே குறை பிரசவம் ஆயிற்று. அதற்கு பின் ஒவ்வொரு முறையும் வயிற்று பிள்ளையை தங்க வைக்க அவன் டாக்டர் சந்திரமணியின் தனி நர்சிங் ஹோமுக்குத்தான் மனைவியை அழைத்து கொண்டு ஓடி வருவான். 2வது பெண்கரு. 3 மாதம் முடிவதற்குள் குறை பிரசவத்தினால் மனம் வெதும்பி அழுது கொண்டிருந்த மனைவியை சமாதானப்படுத்தும் வழி தெரியாமல் நர்சிங் ஹோமின் வராந்தாவில் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்த போது டாக்டர் சந்திரமணி தனது அறைக்கு அவனை அழைத்து பேசினாள். மாதையா, நாளைக்கு இந்த கண்ணாடி ஜாடியை கொண்டு மியூசியத்துல வச்சிரு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இத பத்தி டீட்டெயிலா விளக்கணும். மாதையன் அறையின் ஒதுக்குப்புறமாய் கண்மறைவாய் இருந்த ஜாடியை பார்த்தான். என்ன பாக்குற? உன்னோட குழந்தைதான், பொண்ணு. அவனது விழிகள் அளவற்ற ஆச்சரியத்தில் விரிந்தன. பொண்ணா பிள்ளையான்னு 90 நாள்லயே தெரியுமா டாக்டர் அம்மா? 50 நாள்லயே தெரியும் மாதையா. ஆனா ஒரு விஷயம், சாதாரணமா இது மாதிரி சாம்பிள்ஸ நாங்க பிரிசர்வ் பண்ணி வைக்கிறத குழந்தையோட பெத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டோம். ஆனா மியூசியத்தை கவனிக்கிற உங்ககிட்ட அத சொல்றத தப்பா நினைக்கலனா. இப்ப கூட ஒன்னும் மோசம் இல்ல. உனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். ஹாஸ்பிட்டல்ல அபார்ஷன் கேஸுகளுக்கு ஒன்னும் பஞ்சம் இல்ல. இத தூக்கி போட்டுறேன். ஆனா நாளைக்கு கிளாஸ் நடத்த வேறு சாம்பிள் வேணுமே. மாதையன் ஏதோ செத்துப்போன பல்லியை பார்ப்பது போல ஜாடிக்குள் திரவத்தில் மிதக்கும் கருவை பார்த்தான். ஏதோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படியாவது உதவ முடியறதுன்னு சந்தோஷப்படுறேங்க. நீங்க செஞ்சதுதாங்க சரி டாக்டர் அம்மா. மியூசியத்துல இத்தனை வருஷமா இருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான கண்மூடித்தனமான பாசம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஆனா என் பொண்டாட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். சந்திரமணி அவனை பரிவுடன் பார்த்தாள். நிஜமாவே நீ ரொம்பவும் பிராக்டிகல் மேன் மாதையா. மாதையா, உன்னோட அறிவுபூர்வமான பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா படிச்சவங்களாலேயே இத்தனை விவேகமா பேச முடியாது. அடுத்த நாள் அவனே கண்ணாடி ஜாடியை மியூசியத்திற்கு எடுத்துச் சென்றான். 3வதும் 4வதும் பிள்ளை குழந்தைகள். 6 மாத வளர்ச்சியும் 6 அங்குல உயர்வுமான சின்ன பால் பவுடர் டப்பாவுக்குள் போட்டு மூடி வைத்து விடுவது போல. 5வது பெண். 7 மாதத்தில் உயிருடன் பிறந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே இறந்தது. செக்கச் சவேல் என்று முகத்திலும் உடம்பிலும் சுருக்கங்கள் முழுதும் நீங்காத நிலையில். வலதுகை சுண்டு விரலுக்கு பக்கத்தில் முழு துவரம் பருப்பு அளவில். அது மருவா இல்லை 6வது விரலா? சரிவர தெரியவில்லை. 6வது பிள்ளை. இதுவும் 7 மாத வளர்ச்சிதான். முன்னதை விட சற்று புஷ்டியாக, உடம்பு முழுக்க மொச மொசவென பொன்னிற வெல்வெட் மாதிரி ரோமம். பின்முதுகில் பச்சையாய் அடர்ந்த மச்சம். இப்பொழுது குப்பன். இவன் பிறந்து 8 மாத வளர்ச்சியில் உடம்பு வளராவிட்டாலும் தலை மாத்திரம் பெரிய முற்றின முழு தேங்காய் மாதிரி. இவனுக்கு கொஞ்சம் பெரிய ஜாடி வேண்டியிருந்தது. இவனை டாக்டரிடம் கொண்டு சேர்த்ததே மாதையன் தான். பிள்ளைக்கு தூளி கட்டி தூக்கி கொண்டு இடுகாட்டுக்கு போக மாதையன் மறுத்துவிட்டான். சும்மா கூட்டம் கூட்டாதே நாகு. நானே எடுத்துட்டு போய் எங்க ஆஸ்பத்திரி மயானத்திலேயே புதைச்சிடுறேன். புள்ளையே போயாச்சு. இனிமே நீங்க எந்த மயானத்துக்கு எடுத்துட்டு போனாதான் என்ன? நானா கூட வரப்போறேன். நாகு முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். குழந்தையின் உள்ளுறுப்புகளை அகற்றி நார் வைத்து தைத்து அமிலத்திற்குள் டாக்டர் சந்திரமணி போட மாதையன் சொன்னான். இது மாதிரி மண்ட வீங்கின குழந்தைங்க எதனால பிறக்குது, ஏன் பிறக்கிறதுன்னு நம்ம காலேஜ் பசங்களுக்கு விலைக்கு சொல்லுங்க டாக்டர். பின்னால உபயோகமா இருக்கும் இல்ல? மாதையன் கொழு பொம்மைகளை அடுக்குவது போல எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தி வைக்கிறான். ஒரு காலத்தில் அவனது தாய் கண்ணாடி புட்டிக்குள் மெல்லிய கம்பிகளில் பாசி மணிகளுடன் செல்லுலாய்டு பறவை பொம்மை இவைகளை அலங்காரமாக நுழைத்து வைத்திருந்ததுதான் நினைவுக்கு வந்தது அவனுக்கு. தனது வாரிசுகளுக்கு அவன் விளையாட்டாய் பெயர் கூட சூட்டியிருக்கிறான். பிரபா, ரவி, பாபு, கல்பனா, குமார்,
நாகுதான் கடைசி பிள்ளைக்கு குப்பன் என்று அசிங்கமாய் பெயர் வைத்தாள். பரவாயில்லை, இருக்கட்டும். செத்துப்போன பிள்ளைக்கு ஏதோ ஒரு பேரு. மாதையன் நாகுவின் நினைவில் தோய்ந்து போகிறான். அவளை சாயங்காலமா பீச்சுக்காவது அழைச்சுக்கிட்டு போகணும். இப்படியே விட்டா அவளுக்கு மூளை கலங்கி போயிடும். அனுராத ரமணன் எழுதின இந்த கதையில இந்த ஃபர்ஸ்ட் பகுதியை கேட்டதுக்கு அப்புறம் மனசு ரொம்ப கனமா பாரமா இருக்கு. இது மாதிரி ஒரு நிலைமை ஒரு அப்பாவுக்கு வந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. தன்னுடைய தான் வேலை செய்கிற ஆஸ்பத்திரியோட மியூசியத்துல அந்த குழந்தைங்களுடைய சாம்பிள்ஸ் வச்சிருந்தா கூட, அந்த சின்ன கருவுல போனது, பிறந்து ஒரே மாசத்துல இறந்தது, இது மாதிரி எல்லாம் இருந்தா கூட அது எல்லாம் தன்னுடைய வாரிசுகள் தான் அப்படிங்கிறத நினைக்கிறப்ப எப்படி இருக்கும்? மனசு அப்படியே கொதிச்சு போயிடும், கொந்தளிச்சு போயிடும். ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம். இனி இந்த கதை எப்படி போகுது? அந்த குப்பன் சம்பந்தப்பட்ட நினைவு இன்னும் அவனுடைய மனைவி நாகுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இவன் அதை பத்தி இனி என்ன ஃபீல் பண்றான் அப்படிங்கறதெல்லாம் இனி தொடர்ந்து வரக்கூடிய பகுதியில பார்க்கலாம். பகுதி 2, அத்தியாயம் 2. என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்க. வெளி மனுஷங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நாகு சுவரோரமாய் சுருண்டு படுக்கிறாள். அவள் பக்கத்திலேயே குப்பனின் பால் புட்டி. சும்மா சொல்லக்கூடாது. தன் குழந்தை கொழு கொழுவென வளர வேண்டும் என்பதற்காக விளம்பரத்தில் கண்ட விலை உயர்வான பால் பவுடரை தான் வாங்கி கரைத்து புகட்டினாள் நாகு. இது தவிர சின்னதும் பெருசுமாக டானிக் புட்டிகள் வேறு. அன்று மாதையன் அத்தனை மருந்து புட்டிகளையும் தூக்கி குப்பை தொட்டியில் போடுகிறான். இந்த நாகு, அந்த பால் புட்டியை கொடு. நாகு மிரட்சியுடன் அவனை பார்க்கிறாள். எதுக்குங்க? கண்டிப்பா இத நான் குப்பை தொட்டியில போட மாட்டேன். ஆனா கண்மறைவா வச்சிடறேன். இத பார்க்க பார்க்க உனக்கு இன்னும் துக்கம் பொங்கிட்டு வர்றதே தவிர. நாகு அவனை உற்று பார்க்கிறாள். பிள்ளை போன துக்கம் உங்களுக்கு மட்டும் இல்லையா என்ன என்று கேட்டாள். அது வந்து நாகு, இது இப்படிதான் என்னைக்கோ ஒரு நாளைக்கு அல்பாயுசுல போயிட போகுதுன்னு டாக்டர் அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்கல்ல, அதான் நான் அதுகிட்ட அதிகமா நெருங்காம இருந்துட்டேன். உங்களால முடியுது, ஆனா என்னால முடியலைங்களே. நீங்க அவன் குடிச்ச பால் புட்டியை வேணா எடுத்து மறைச்சு வைக்கலாம். ஆனா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் கரைக்க நேரமாச்சேன்னு பதறிட்டு எழுந்திருக்கிறேனே, அந்த நினைப்ப எங்க கொண்டு போய் எழுச்சி வைக்க முடியும் சொல்லுங்க? குப்பன் பிறப்பதற்கு முன்பாவது நாகு தன் புருஷனாயிற்றே என்கிற அக்கறையின் காரணமாகவோ அல்லது தாலி கட்டி கொண்ட தோஷத்துக்கு இந்த கடமையாவது செய்தே ஆக வேண்டும் என்கிற மரியாதையின் காரணமாகவோ மாதையனுக்கு வேளைக்கு சோறு போட பக்கத்தில் வந்து உட்காருவாள். துணிகளை துவைத்து போடுவாள். அவனோடு எப்பொழுதாவது சினிமாவுக்கு வருவாள். இரவில் அவன் அடி தொண்டையில் நாகு என்று அழைத்தால், குடிக்க தண்ணி தலைமாட்டில வச்சிருக்கேனே, அப்புறம் என்ன நாகு, இப்படி அழுத்து கொண்டே ஆவது பக்கத்தில் வந்து படுப்பாள். குப்பன் பிறந்த பிறகு மாதையன் கிட்டத்தட்ட தனி தீவாக ஒதுக்கப்பட்டான் என்றே சொல்ல வேண்டும். நாகு அவனை லட்சியம் செய்வதே இல்லை. லட்சியம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் எதுவும் இல்லை அவளுக்கு. பிறக்காத பிள்ளை பிறந்ததில் புருஷன் கூட அவளுக்கு 2ஆம் பட்சமாக போய்விட்டான், அவ்வளவுதான். மாதையன் சாப்பிட உட்காரும் நேரத்தில் குப்பன் அழத் தொடங்குவான். அழுகை என்றால் சராசரி குழந்தையின் அழுகை இல்லை அது. காகம் அடித்தொண்டையில் கராக் கரா என்று பல சமயம் கரிக்குமே, அதுபோல. 4 காலும் மூங்கில் களியில் கட்டப்பட்டு தலைகீழாக தொங்குகிற நிலையில் 2 மனிதர்களின் தோளில் சவாரி செய்தபடி மரண பயத்துடன் பன்றி குரல் கொடுக்குமே, அதுபோல. கல்லடிபட்ட நாய் வாளை பின்னங்கால்களுக்கு இடையில் சுருட்டி கொண்டு நீளமாய் ஓலமிடுமே, அதுபோல. முதல்ல அதோட வாய் அட. மாதையன் எரிச்சலுடன் தட்டை எடுத்து போட்டுக்கொண்டு தானே பரிமாறிக்கொள்வான். அப்படியும் பாதி சாப்பாட்டில் தான் குடிக்க தண்ணீர் எடுத்து வந்து வைத்துக் கொள்ளாதது நினைவுக்கு வரும். அவன் சற்று முன் மனைவியிடமும் கடுத்து கொண்டதை மறந்து குரல் கொடுப்பான். நாகு, ஒரு டம்ளர் தண்ணி. ஏங்க, தண்ணி எடுத்து வச்சுட்டு உட்கார கூடாதா? குழந்தைக்கு பால் புகட்டிட்டே இருக்கேன், பாதியில விட்டுட்டு எப்படி வர்றது? புட்டி பால் தானடி, தாய்ப்பால தட்டு கெட்டு போகுது. வாயில புட்டிய செருகி ஒரு கழிச்ச மாதிரி வச்சுட்டு நான் ஒரு மடையன் திருப்பி திருப்பி உங்ககிட்ட வந்து கேட்கிறேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். மாதையனே பொறுமை இழந்து கத்தியபடி சோற்று கையை உதறிவிட்டு எழுந்திருப்பான். என்னவோ ஊர்ல இல்லாத அதிசயமா இவதான் பிள்ளைய பெத்துக்கிட்டாப்ல ரொம்பதான் அலட்டிக்கிறா. இதை சொல்லிவிட்டால் மட்டும் நாகுவுக்கு கண்கள் சுரந்துவிடும். சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இவன் எனக்கு மட்டும் இல்லைங்க, பாக்குறவங்களுக்கு அதிசயமா தானே இருக்கான். எல்லா பிள்ளைகளையும் மாதிரி இருந்தா நான் எதுக்கு இப்படி ஊர்ல இருக்கிற எல்லா சாமிகளையும் வேரோட கிள்ளறேன்? இதற்கு மேல் அவன் பேச மாட்டான்.
தனக்கும் தன் அன்பு மனைவிக்கும் இடையில் குறுக்குச் சுவராய் குப்பனின் பெரிய தலையே விஸ்வரூபம் எடுத்து நிற்பது போல இந்த நினைப்பே அவனை குழந்தையிடம் ஒட்ட விடாமல் செய்தது. சும்மாதானே இருக்கீங்க, குழந்தைகிட்ட வந்து விளையாட்டு காமிங்களேன். நாகு என்றாவது ஒரு நாள் இப்படி குரல் கொடுப்பாள். அவளுக்கு குழந்தையின் மீது புருஷனுக்கு அவ்வளவாக பற்றில்லை என்பதில் ஏக குறை. எப்படியாவது 5 நிமிஷமாவது அவன் தன் மகனை தூக்கி மடி மீது வைத்துக் கொள்ள வேண்டும் என அவளும் மட்டும் முயற்சிகள் செய்து பார்த்தால்தான். மாதையன் அதற்கெல்லாம் மசிந்து வருபவனாக இல்லை. இந்தா அதுக்கு கழுத்து கூட நிக்க மாட்டேங்கிறது, என்ன தூக்க சொல்லாத. உருப்படியா பிறந்த குழந்தைகளை தூக்கவே நான் பயப்படுவேன். எங்கேயாவது உரங்கிற விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? இது நமக்கு சரிப்பட்டு வராது. நீயே தூக்கு நாகு. அப்ப இவன் உங்களுக்கும் மகன் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு என்னோட குடும்பத்துல யாருக்கும் இப்படி ஒரு பிள்ளை இல்ல. உங்க குடும்பத்துல யாரு என்ன பாவம் பண்ணினாங்களோ இன்னைக்கு என்னோட குழந்தை அனுபவிக்கிறான். நாகு அவனிடம் ஆக்ரோஷமாக இப்படி சொல்லும் போது மாதையன் பதிலுக்கு கத்த மாட்டான். தலை குனிந்தபடி நகர்ந்து விடுவான். இது மாதிரி பெற்று பெற்று பறிகொடுத்த பெண் யாராய் இருந்தாலும் இப்படிதான் பொறுமுவாள் என்பது அவன் அறிந்ததுதான். தன்னால் குப்பனை கொஞ்ச முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் மனைவியின் நினைப்புகளுக்காவது மதிப்பு கொடுக்க வேண்டுமென அவன் ஒதுங்கியே இருந்தான். நாகு தினமும் அந்த குழந்தையை கால் மீது போட்டு குளிப்பாட்டுவாள். பவுடர் பூசி மையிட்டு அழகு பார்ப்பாள். சின்ன சின்னதாய் சட்டை வாங்கி மாட்டுவாள். பக்கத்து வீட்டு செட்டியாரின் மனைவியிடம் சொல்லி வைத்து காரைக்குடியின் பெயர் போன பரங்கிக்காய் தண்டை வாங்கி போட்டாள். கழுத்துக்கு 2 பவுனில் சங்கிலி, கைக்கு காப்பு. இவன் பிறந்ததில் இருந்து நாகு படுக்கையை பிரித்து போட்டாள். வாரத்தில் குறைந்தது 6 நாட்களாவது விரதம் இருந்தாள். இவனது ஜாதகத்தை தூக்கி கொண்டு ஊரில் இருக்கிற எல்லா ஜோசியர்களையும் போய் பார்த்துவிட்டு வந்தாள். பையனுக்கு நல்ல யோக ஜாதகமா என்றாள் அவள். உங்ககிட்ட தானே சொல்றேன். என்ன பையனுக்கு நல்ல யோக ஜாதகம் தானா? அதான் பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி எடக்கா பேசுனீங்கன்னா நான் பேசவே மாட்டேன் உங்ககிட்ட. சேச்ச, ஏதோ பையன் ஒரு சாக்கா வச்சுட்டாவது என்கிட்ட பேசுறியன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். சொல்லு சொல்லு. அவள் இறங்கின சுருதியில் சொல்வாள். நான் குப்பம் பிறந்த வேலை நல்லாதான் இருக்குதான். நம்ம கல்யாணத்தின் போது எவ்வளோ, அது உங்க வீட்டை சேர்ந்தவளோ இல்ல எங்க வீட்டை சேர்ந்தவளோ தீட்டோட வந்து கலந்துகிட்டாலாம். அதான் பிறக்கிற குழந்தைங்க எதுவுமே தங்கலையாம். குப்பை நல்ல நேரத்துல பிறந்திருக்கிறதுனால எமனுக்கும் அவனுக்கும் தினமும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கான். எத்தனை ரூபாய்க்கு சாந்தி சொல்லியிருக்காரு ஜோசியர் என்று கேட்டான் அவன். பாத்தீங்களா பாத்தீங்களா, எத்தனை ரூபாய்க்கு சாந்தின்னு தானே கேக்குறீங்களே தவிர என்ன சாந்தி நாம என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு பணம் தானே பெருசு என்று அங்கலாய்த்துக் கொண்டாள். அவள் பிள்ளையை எடுத்து மடியில் போட்டுக்கொண்டு அழத் தொடங்கிவிட்டாள். தனக்கும் தன் மனைவிக்கும் இடையே தினமும் சச்சரவை வளர்த்த குப்பனை அவனுக்கு பிடிக்காமலே போனதில் வியப்பொன்றும் இல்லை. சனிய சாகவும் மாட்டாம இருக்கவும் மாட்டாம மனுஷன் கழுத்து அறுக்குது. தன் அப்பாவின் சங்கடம் புரிந்துதானோ என்னவோ 4-5 நாட்களுக்கு முன் ஒரு விடிகாலை பொழுதில் கண்ணை மூடிவிட்டான் குப்பன். அன்றில் இருந்து இன்று வரை நாகுதான் மகனுக்காக புலம்பி அழுது கொண்டிருக்கிறார். ஏங்க, குழந்தைய ஒரு போட்டாவது எடுத்து வச்சிருக்கலாம். என்னத்துக்கு பார்த்து பார்த்து அலறுக்கா? பேசாம போய் படு. மாதையன் புரண்டு படுக்கிறான். மணக்கண் முன் குப்பன் கண்ணாடி ஜாடிக்குள் தன் உடம்பை குறுக்கி சுருட்டியபடி வீட்டில் இருந்தபோது குழந்தையின் முகத்தை ஒரு நிமிஷம் கூட சேர்ந்தார் போல பார்க்க பிடிக்காதத்தான் இப்பொழுது தொடர்ந்து சில நாட்களாக குப்பனின் முகத்தை ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு குறையாது பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற நினைப்பே வியப்புக்குரிய விஷயமாய் இருந்தது அவனுக்கு. உடம்புதான் வளரலையே தவிர நம்ம குப்பை முகம் அழகுங்க. மையிட்டு பொட்டிட்டா அந்த சுப்பிரமணிய சாமி மாதிரி இருப்பான். ஒரு நாள் நாகு இப்படி புலம்புகிறாள். இவனை விட முன்னாடி 2-7 மாசத்துல பிறந்து செத்துதே, அதுங்கதான் நல்ல லட்சணம். நாகு அவனை ஆச்சரியத்துடன் பார்க்கிறாள். 8 மாசமா? இதோ இந்த கூடத்துல கிடந்த குழந்தையே நீங்க சரியா பார்த்ததில்ல. பிறந்து பொசுக்குன்னு கண்ண மூடின குழந்தைங்க முகத்தை தான் நீங்க ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்களாக்கும். மாதையன் தன் தவறை உணர்ந்தாலும் உடனே சமாளித்துக் கொள்வதாய் நினைத்து மேலும் உளறுகிறான். நினப்புல வச்சிருக்கிறது என்ன? அதான் கண்ணு முன்னாடியே. தான் என்ன பேசுகிறோம் என்பதை உணர்ந்தவுடன் சட்டென பேச்சை மாற்றுகிறான். உன்னை போல என்னால வாய் விட்டு சொல்ல முடியலனாலும் மனசுக்குள்ள குழந்தைங்க முகமெல்லாம் அழுத்தமா பதிஞ்சு போயிருக்குது நாகு. அப்பப்ப கனவுல வரும். நாகு நெகிழ்ந்து போய் கணவனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறாள். இத்தனை நாளும் குழந்தைக்காக அவன் வருத்தப்படவில்லையே என்று புலம்பியது போக
இன்று அவன் சொன்ன ஒரு வார்த்தையிலேயே உடைந்து போய் கணவனை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்குகிறாள். என் ராசா, உங்க மனசு தெரியாம நான் ஏதேதோ பேசிட்டேன். என்ன இருந்தாலும் நீங்க ஆம்பளை இல்லையா? துக்கத்தை அடக்கிட்டு வளைய வர பழகிட்டீங்க. நான் தான் புலம்பி புலம்பி உங்களையே நோகடிச்சிட்டேன். போதும், நீங்க இனிமே குழந்தைய பத்தி எதுவுமே பேசாதீங்க. கொடுப்பன இருந்தா நம்ம மகன் நம்ம கிட்டயே ஆரோக்கியமான குழந்தையா திரும்பி வருவான். மாதையன் அவளது அணைப்பில் வெகு நாட்களுக்கு பிறகு சிக்குண்டு கிடக்கிறான். மனைவியின் அன்பான பேச்சும் அரவணைப்பும் கிடைக்கவில்லையே என்று அதுநாள் வரை ஏங்கிக் கொண்டிருந்தவனுக்கு அன்று எல்லாம் கிடைத்தும் ஏதோ ஒரு உறுத்தல், தனக்கு உரிமையல்லாத பொருளை அனுபவிப்பது போல. மறுநாள் காலையில் வேலைக்கு போனதும் கண்ணில் பட்ட கண்ணாடி ஜாடியை ஏறிட்டு பார்க்க முடியாதவனாய் தலையை குனிந்து கொள்கிறான். பகல் நேரம் முழுக்க மியூசியத்தின் உட்புறம் பார்க்க பிடிக்காமல் எதிரில் கிடக்கும் பச்சை புல்வெளியையும் கல்வாழை பூக்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்கிறான். கிராவ் கிராவ், அவன் குலுங்கி நிமிருகிறான். யாரது? குப்பனா? குப்பனா இல்ல காக்காவா? அவன் சடார் என உட்பக்கம் திரும்பி பார்க்கிறான். குப்பன் அதே நிலையில் அரை கண்களை மூடி சின்ன வாயை சற்றே திறந்தபடி, கூட்டியா குப்பா? மாதையன் எழுந்து போய் ஜாடியின் அருகில் நின்று மெல்ல ஜாடியை தொட்டு பார்க்கிறான். யாராவது வந்து பார்த்தால் தவறாக எண்ணிவிடப் போகிறார்களே என்கிற பதற்றம் அவனுக்கு. கையை பின்னுக்கு இழுத்து கொண்டான். மாணவ மாணவிகள் அங்குள்ள கண்ணாடி ஜாடிகளை தொடாமல் பார்க்கும்படி எச்சரிப்பதே அவன்தான். இன்று அவனே இப்படி, சேச்ச, இது என்ன மூடத்தனமான பாசம்? இதுல இருக்கிறது குப்பை இல்ல. 7-8 மாசமா இந்த பாறாங்கல் மண்டையும் குச்சி கைகாலுமான சரீரத்துக்குரிய இந்த உசிர் பறந்து போயிடுச்சு. இது வெறும் கூடுதான், நத்தையோடு, ஆமையோடு, பாம்பு சட்டை இதுங்க மாதிரி. அவன் சட்டென்று ஜாடி மீது இருந்த கையை எடுக்கிறான். அதற்கு மேலும் அங்கு நிற்க பிடிக்காதவனாய் நகர்ந்து மற்ற காட்சி பொருட்களை பார்த்து கொண்டே கூடத்தை வலம் வருகிறான். பிரபா, ரவி, பாபு, கல்பனா, குமார் என்று ஒவ்வொரு ஜாடியில் உள்ள கருவையும் நின்று நிதானித்து பார்த்தபடி, பிரபா 3 மாத கருவானதினால் முகத்தில் கண், மூக்கு என தனித்தனியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. டாக்டர் சந்திரமணி அது பெண் கரு என்று சொன்னதினால் அவன் அதற்கு மானசீகமாக பிரபா என்று பெயர் வைத்தான். இந்த மருத்துவ கல்லூரியில் கூட பிரபா என்றொரு மாணவி இருந்தாள். ரொம்பவும் சுறுசுறுப்பு, சிவப்பாய் கொஞ்சம் பழுப்பு கலந்த கண்களுடன் ஒரு இடத்தில் நிற்காமல் அலைந்து கொண்டிருப்பாள். தனக்கு ஒரு பெண் பிறந்தால் இத்தனை சிவப்பாக இல்லாவிட்டாலும் இப்படித்தான் 5 அடி உயரத்துக்கு உள்ளங்கைகளுக்குள் முழு உருவத்தையும் அடக்கிவிடலாம் போல இருப்பாள் என்று மாதையன் நினைத்துக் கொள்வான். நாகுவிற்கு ஆபரேஷன் ஆவதற்கு 1 மாதத்திற்கு முன்னால் அந்த பிரபா ஸ்கூட்டர் விபத்தில் போய்விட்டாள். இது யாரை பாதித்ததோ இல்லையோ, மாதையனை அதிகம் பாதித்தது. ச்சே, என்ன கொடுமை பாருங்க. அவன் சக ஊழியர்களிடம் சொல்லி சொல்லி மாய்ந்து போனான். அந்த பொண்ணு புத்திசாலிதான், ஆனா வேகம் ஜாஸ்தி. மாடிப்படியில ஏறப்பவே 4 படிக்கு ஒரு காலாதான் தாவும். அதோட அவசர புத்தியே அதுக்கு யமனா போச்சு. டாக்டர் சந்திரமதியின் வார்த்தைகள். மாதையன் தனது 3 மாத வாரிசை பார்மலின் திரவத்திற்குள் மிதக்கும் கருவை எடுத்து வந்து மியூசியத்தில் வைத்த போது கூட அந்த பெண் பிரபாவின் நினைவுதான். அவசர குடுக்க. இதுவும் அந்த பொண்ணு பிரபா மாதிரியே அவசர குடுக்கையா வந்து சேர்ந்திருக்கு. என்னடி, ஒழுங்கா பிறந்திருந்தா உனக்கு நான் பிரபான்னு பேர் வச்சிருப்பேன் இல்ல? இப்பதான் என்ன, உன் பேரும் பிரபாதான். போ, நான் உட்கார வைக்கிற இடத்துல உட்கார்ந்து போறவங்க வர்றவங்களை எல்லாம் பார்த்துட்டு இரு. எந்த ஸ்டூடெண்டாவது கியூல முட்டி மோதிட்டு முன்னாடி ஓடினாக்க நிறுத்தி வச்சு செத்து போனாலே அந்த பிரபா கதைய சொல்லு. என்ன சொல்லுவ? அவசரப்படாதீங்கடா முண்டங்களா, உங்கள மாதிரி அவசரப்பட்டு பொண்ணு கதைய சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லு. உங்ககிட்ட வந்து சொல்றேன் பாரு, நீ அவளை விட அவசர கொடுக்க. அவன் சிரித்தபடி நகர்கிறான். ரவி, பாபு, கல்பனா, குமார் எல்லாம் கூட அவனுக்கு தெரிந்த நண்பர்களின் பிடித்த பெயர்கள்தான். கல்பனா அவனது 18வது வயதில் காதலித்த ஒரு பெண்ணின் பெயர். காதல் கடிதம் கூட எழுதியதாக ஞாபகம். இப்பொழுது அதையெல்லாம் நினைத்தால் அவனுக்கு சிரிப்புதான் வரும். குப்பன் இவனை விடவும் இத்தனை வருடங்களில் இவனுக்கு முன் ஜனித்த இவனது சகோதரர்களிடம்தான் மாதையனுக்கு பரிச்சயம் அதிகம். இவன்தான் அம்மா கோதண்டராமனாக இருந்தானே. அப்பப்பா, சாகிற வரியில் அவள் மடியை விட்டு இறங்கவே இல்லையே இவன். நாகுவின் மடியில் குப்பன் படுத்திருந்த மடியில் முதல் நாள் தான் படுத்திருந்த காட்சி
இப்போது அவன் கண்ணெதிரே. எத்தனை நாளாச்சு அவன் மடியில் படுத்து. இவன்தான் குத்தகைக்கு எடுத்தா போல ஆக்கிரமிச்சிருந்தானே. மாதையனையும் அறியாமல் அவனது கண்கள் மறுபடியும் குப்பனின் பக்கம். அரை செருகலான கண்களில் ஏதோ ஒரு ஏக்கம் படர்ந்திருப்பது போல. என்னடா? அவன் சற்று எட்ட இருந்தபடியே குப்பனை உறுத்து பார்க்கிறான். எங்க அம்மா மடியில நீ படுத்துக்கிறியா? இரு இரு. என்னடா செய்வ? நான் என்ன செய்ய முடியும்? என்னதான் ஜாடிக்குள்ள போட்டு மூடி வச்சிட்டியே, அழத்தான் முடியும் என்னால. மாதையன் தலையை குலுக்கிக் கொள்கிறான். மா, இந்த அம்மா கிட்ட பேசாதேமா. டூ விட்டுடு. ஆனை மேல, குதிரை மேல, அம்பாரி மேல டூ. கிராவ் கிராவ். என்னை வந்து தூக்கிக்கோமா. இந்த இடம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்க பாரு, என் மூஞ்சியில, வாயில, காதுக்குள்ள எல்லாம் தண்ணி. எடுத்து தொடச்சு விடுமா. பவுடர் போட்டு சொக்கா போட்டு உன் நெஞ்சோட சேர்த்து கட்டிக்கோயேன். இங்க நிறைய பேரு என்னை பார்க்க வர்றாங்க பாரு. சட்டையே இல்லாம தண்ணிக்குள்ள இருக்கேன். ஒவ்வொருத்தரும் என் மண்டைய பார்த்து பார்த்து என்னென்னவோ பேசிக்கிறாங்க. என் மண்டைய பார்த்து யாரு கேலி செஞ்சாலும் நீ படபடன்னு கைய முறிச்சு இரக்கமற்ற பாவிங்கன்னு திட்டுவியே. இந்த அப்பா அப்படி திட்டவே மாட்டேங்கிறாரேமா. மாதையன் குப்பனுக்கு முதுகை காட்டியபடி உட்கார்ந்ததும் அல்லாமல் தன் கையில் இருந்த பெரிய சதுரமான கைக்குட்டையால் காதை சுற்றி மப்ளர் மாதிரி கட்டி கொள்கிறான். என்னடா இது, வெயில்ல? இப்படி யாரோ கேட்டதற்கு தலைவலி என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளிக்கிறான். மாலையில் மியூசியத்தை பூட்டும் பொழுதுதான் செத்துப்போன மகனிடம் இத்தனை பாராமுகமாக இருப்பது அநியாயம் என்கிற எண்ணத்துடன் குப்பனின் எதிரில் வந்து நிற்கிறான். குப்பா, கோவமா? கோவிச்சுக்காதேடா. நான் வேணும்னா உங்க அம்மா மடியில இனிமே படுக்கல, சரிதானே? எங்க சிரி பார்க்கலாம். சிரிடா. தன்னையும் அறியாமல் கல்லாய் நின்றவனை தொட்டு எழுப்பியவன் இவனை போன்ற இன்னொரு ஊழியன்தான். வீட்டுக்கு கிளம்பலியானே? இங்க நின்னுட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இதோ புறப்பட்டாச்சு. மாதையன் மியூசியத்தின் கதவை வழக்கம் போல அரைந்து சாத்த போனவன் பின் என்ன காரணத்தினாலோ மெதுவாய் ஓசை எழாமல் சாத்துகிறான். இந்த பகுதியில மாதையனுக்கும் அவனோட குழந்தை கடைசியாக இறந்து போன குப்பனுக்கும் வந்து ஒரு பாண்டிங் அப்படி ஏற்பட ஆரம்பிக்குது. என் அம்மா மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பார்த்து அதுக்கு குழந்தை தன்னை திட்டுற மாதிரியும், அதுக்காக வந்து அதோட நான் ஒரு ஐக்கியமாக போறேன், அது எனக்கு பிடிச்ச குழந்தை மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி அதோட சேர்ந்து பயணம் பண்ற மாதிரி கதை போயிட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருக்கு. அந்த குழந்தை வந்து குப்பன் வந்து அம்மா கிட்ட, பாருமா, எல்லாருமே என்ன மண்டையை பார்த்துட்டு கேலி பண்றாங்க, என்ன வேடிக்கையா பார்த்துட்டு போறாங்க, அத நீ திட்டுமா அப்படிங்கறதெல்லாம் சொல்றப்ப ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கு. பகுதி 3 மற்றும் நிறைவு பகுதி. அத்தியாயம் 3. இரவு முழுக்க தூக்கமே இல்லை மாதையனுக்கு. சிறிது நேரம் இவனது அவஸ்தையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த நாகு எழுந்து வந்து அவன் கழுத்தை சுற்றி கரங்களை போட்டுக் கொள்கிறாள். என்னங்க, தூக்கம் வரலையா? ஒரே தலைவலி, ஜுரம் வரும் போல இருக்கு. நாகு பதட்டத்துடன் அவனது நெற்றியில் கை வைத்து பார்க்கிறாள். காய்ச்சல் எதுவும் இருக்காப்ல தெரியலையே. நாளைக்கு வேணுமானா லீவு போட்டுடுங்கள. ஐயோ, குழந்தைங்க என்ன பார்க்காம தவிச்சு போயிருமே. குழந்தைகளா? நாகு கணவனை குழப்பத்துடன் கேட்கிறாள். அவன் அவளது முகத்தை நேருக்கு நேர் சந்திக்க முடியாதவனாய் ஒரு கழித்து படுத்தபடி சொல்கிறான். காலேஜில் படிக்கிற அத்தனை பசங்களுமே என்னோட குழந்தைங்க தான் நாகு. நாகுவின் அடிவயிற்றிலிருந்து நீண்ட பெருமூச்சு கிளம்புகிறது. உங்களுக்கு பரவாயில்ல. எனக்கு தான் இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் குப்பை நினப்பாவே இருக்குது. கண்ணை மூடுனா அவன் தான் வந்து முன்னாடி நிக்கிறான். என்னால கண்ணையே மூட முடியல நாகு. கண் முன்னாலேயே. சொச்சோ. நாகு அவசரமாக தன் கண்களை துடைத்துக் கொண்டு அவனை பார்த்து வலுவில் வரவழைத்துக் கொண்ட சிரிப்புடன் சொல்கிறாள். இந்த பேச்சையே ஆரம்பிக்க கூடாதுன்னு இருந்தேன். சுத்தி சுத்தி இதுலயே வந்து நிக்கிறோம். என்னங்க நீங்க? ஆளு பார்க்கதான் தைரியசாலி மாதிரி இருக்கீங்களே தவிர மனசு ஆனாலும் பூஞ்ச. இத்தனை பாசத்தை வச்சுக்கிட்டு குழந்தைய தொடாம எப்படிதான் இருந்தீங்களோ? சரி சரி, தலைய தூக்கி உன்னோட மடியில வச்சுக்கோங்க. அவள் அவனது தலையை தூக்க முயற்சிக்க கிராவ் கிராவ். மாதையன் தன் தலைக்குள்ளே குப்பன் உட்கார்ந்து அழுவது போல உணர்கிறான். வேண்டா நாகு, நீ போய் படு. காலையில சுருக்க எழுந்து தண்ணி பிடிக்க வேண்டியிருக்குல்ல. அவன் தலையணையிலேயே முகம் புதைத்துக் கொள்கிறான். மறுநாள் பொழுது ஒரு பக்கம் விடியும் முன்பே வேலைக்கு கிளம்ப பறக்கிறான். என்னங்க இது, இவ்வளவு சீக்கிரமா? இல்ல நாகு,
மியூசியத்தை தொடச்சி ஒட்டடை அடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. ஆளுங்க பாத்துக்கப்பாங்கன்னாலும் யாருக்கும் அத்தனை சாமர்த்தியம் போதாது. இல்ல நாகு, மியூசியத்தை தொடச்சி ஒட்டடை அடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. ஆளுங்க பாத்துப்பாங்கன்னாலும் யாருக்கும் அத்தனை சாமர்த்தியம் போதாது. எதையாவது தட்டி விட்டுடுவாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 10-15 நாட்களாக மாதையன் ஏதோ ஒரு சாக்கு சொல்லிவிட்டு சீக்கிரம் கிளம்பி விடுகிறான். டாக்டர் வர சொன்னாங்க நாகு. என்னோட சிநேகிதன் வீட்டுல ஒரு சடங்கு, நான் போகணும். வீட்ல இருந்து என்ன பண்ண போறேன் நாகு? அங்க போனா 4 பேரோட பேசிட்டாவது இருக்கலாம். இப்படி எதையாவது சொல்லிவிட்டு வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல நேரே மியூசியத்திற்கு வந்து விடுவான். கதவை திறந்ததும் குப்பனின் எதிரில் தான் வந்து நிற்பான். குட் மார்னிங் குப்பா, இப்படி சொல்லி ஒரு கணம் அவனை உற்று பார்க்க தொடங்குவான். டாக்டர் சந்திரமணி தனது மாணவர்களுக்கு குப்பனை காட்டி விளக்கம் தரும் பொழுது மட்டும் அங்கேயும் இங்கேயும் போவது போல நடந்தபடி அவள் சொல்வதை கூர்மையாக செவிமடுப்பான். இந்த கேஸ் சைட்ரோசெபாலஸ். பொறப்புலயே தலை இவ்வளவு பெருசா இருக்குமா டாக்டர்? நோனோ, இது பிறந்து 8 மாசத்துக்கு அப்புறம் தான் செத்துது. சாதாரணமா பிறக்கறச்ச தலை இவ்வளவு பெருசா இருக்காது. ஆனாலும் குழந்தையோட உடம்போடு ஒப்பிட்டு பாக்குறப்ப தலை பெருசா தான் இருக்கும். இத கியூர் பண்ணவே முடியாதா டாக்டர்? இம்பாசிபிள். அநேகமா இப்படிப்பட்ட கேஸுங்க பிறந்த கொஞ்ச நாள்லயே செத்து போயிடும். இது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். 8 மாசம் வரைக்கும் இருந்திருக்கு. வளர்ந்தாலும் பேச்சு வராது. புத்திசாலித்தனமே துளி கூட இல்லாத களிமண்ணா தான் இருக்கும். இதை கேட்கும் போது மாத்திரம் மாதையனின் தொண்டையில் துக்கம் பந்தாக இம்சிக்கும். டாக்டர் சந்திரமணியின் மீது கோபமாக வரும். குழந்தைக்கு எதிர்த்தாப்புலயே என்ன பேச்சு பேசுறாங்க இவங்க? களிமண்ணாமே களிமண்ணு. இந்த களிமண்ணு நல்லபடியா வளரணும்னு என் பொண்டாட்டி உப்பு இல்லாம விரதம் இருந்திருக்கா தெரியுமா டாக்டர்? வெறுந்தரையில தண்ணிய தெளிச்சு அது மேல சோத்த வச்சுட்டு சாப்பிட்டுருக்கா. உங்களுக்கெல்லாம் தெரியுமா பசங்களா? சினிமால இந்த காட்சிய பார்த்தா ஆஹா ஓஹோம்பிங்க. அவ நிஜமாலுமே செஞ்சிருக்கா. களிமண்ணாமே களிமண்ணு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி மாத்திரம் கேட்டு இருந்தா உங்களை சும்மா விட்டு இருப்பாளா டாக்டர் அம்மா? அவன் கண்களில் வழியும் நீரை யாரும் பார்க்காத வண்ணம் சுண்டி விடுவான். தூக்கம் வராத இரவுகளில் நாகு 8 மாதம் வரையில் பொம்மை போல கிடந்த குப்பனை பற்றிய பேசுவதை மௌனமாய் கேட்டுக்கொண்டிருப்பான். கழுத்துதான் நிக்கலையே தவிர குப்பனுக்கு சூசன் அதிகங்க. என்னோட மெட்டி சத்தம் கேட்டா அழுகிய ரேடியோ பட்டனை தட்டி விட்டா மாதிரி நிறுத்திடுவான் அப்படியே. அவனுக்கு சாத்துக்குடி ஜூஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும். தக்காளி ஜூஸ்னா உதட்ட சுழிச்சுக்குவான். என் மடியில இருந்தா கம்முன்னு இருப்பாங்க. வேற யாரு மடிக்கு மாத்தினாலும் அழுது தீர்த்துருவான். தெரியுமா உங்களுக்கு? மாதையனுக்கு இதெல்லாம் புது விஷயமாக இருக்கிறது. ஒரு விளையாட்டும் இல்லாமல் ரப்பர் ஷீட்டோடு கிடந்த குப்பனிடம் இத்தனை சாமர்த்தியம் இருந்ததா என்ன? பின்ன டாக்டர் சந்திரமதி ஏன் அடிக்கடி அவனை களிமண் என்கிறாள்? ரொம்பவும் படித்தவர்களுக்கு கூட புத்தி சில சமயம் பேதலித்து போய் விடும் போல இருக்கிறது என்று மாதையன் எண்ணிக்கொண்டான். காலையிலேயே மாணவர்கள் கூட்டம் மியூசியத்தை நோக்கி படையெடுக்கிறது. சாதாரணமாகவே கல்லூரியில் 3ஆம் ஆண்டில் ஒரு பிரிவில் படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் மிதமிஞ்சிய விளையாட்டு போக்காகவே இருப்பார்கள். புரொஃபசர் எதை செய்யக்கூடாது என்கிறாரோ அதைத்தான் செய்வார்கள். இவர்கள் மியூசியத்திற்குள் வந்தால் மாதையன் வாய் ஓயாமல் புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். தம்பி, மேஜி ஆட்டாதீங்கப்பா, வரிசையா போங்களேப்பா, என்னத்துக்காக முட்டி மோதறீங்க? எல்லோரும் போய் டேபிள சூழ்ந்துகிட்டா என்னத்தை பார்க்க முடியும்? முன்னால நிக்கிறவங்க முதுகத்தான் பார்க்க முடியும். என்னது, இத பார்த்தா போதுமா? யாரது? டாக்டர் கேசவனோட மகனா? சொல்லுவேப்பா. ஏன் சொல்ல மாட்ட? முன்னாடி நிக்கிறது யாரு? அம்மா ரதி. கொஞ்சம் நகரு தாயே, இல்லாட்டி உன் பின்னாடி நிக்கிறவரு முதுக கண்ணாலேயே எக்ஸ்ட்ரா எடுத்து மாட்டினாலும் மாட்டிடுவாரு. மாதையன் ஒளிபெருக்கி இல்லாத குறையாக அலறிக்கொண்டே இருப்பான். இதுவே பெரிய டாக்டர்கள் இருக்கும் சமயத்தில் இது மாதிரி கேலி பேச்சை எல்லாம் சுத்தமாய் மறந்துவிட்டு காரியத்திலேயே கண்ணாக இருப்பான். கொஞ்சம் தள்ளி வாங்க சார். மேடம், இப்படி வாங்க. மாணவர்களும் தனிமையில்தான் தங்களின் அட்டகாசங்களை அரங்கேற்றுவார்கள். இப்பொழுதும் அப்படி. ஒரு மாணவன் டாக்டர் சந்திரமணி கூறும் விளக்கத்தை கேட்காமல் தனது சிநேகிதியின் காதில் ஏதோ விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறான். டாக்டர் சந்திரமணி நிற்பது மாதையனின் மூத்த செல்வங்களின் பக்கம். கவனிங்க, கரு உற்பத்தியான 8 வாரங்களிலேயே கை, கால், விரல்கள், முதுகெலும்பு எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். தலை பெருசா இருக்கும். கரு இப்ப 1 அங்குல நீளத்துக்கு குறையாம. என்னங்க? சந்திரமணி நிமிர்ந்து பார்த்த போது
மாணவர்கள் மிக அக்கறையுடன் அவள் சொல்வதையே கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாதையனும் பார்க்கிறான். கடைசியில் நின்ற மாணவன் தனது கையில் இருந்த பேனா முனையினால் தனது சிநேகிதியின் முதுகில் ஏதோ எழுதுகிறான். என்னது? POREA. மக்கு மக்கு, திரும்ப எழுதுறேன் கவனி. நோ நோ ஸ்வீட்டி, அங்க என்ன பார்வை? தினமும் ஒரே மாதிரியே தான் அலறிக்கிட்டு இருக்காங்க. இத கவனி. டாக்டர் சந்திரமணி மாணவர்களை பார்வையால் சலித்து விட்டு மீண்டும் தொடர்கிறார். எங்க விட்ட? இந்த ஸ்டேஜ்ல பேபி 1 இன்ச் லென்த் இருக்கும், தெரியுதா? சின்ன பள்ளி மாதிரி இதய துடிப்பு கூட இந்த நிலையில ஆரம்பிச்சிடும். உடம்புல ரத்தம் பாய தொடங்கிடும். பேனா முனை தன் முதுகில் வலுவெழுவென ஓடும் நிலையில் அந்த மாணவியும் இதய துடிப்பு அதிகரிக்க ரத்தம் தலைக்கே பாய நின்று கொண்டிருக்கிறாள். தப்பு, நிலையாய் நிற்க முடியாமல் நெளிந்து கொண்டிருக்கிறாள். மாதையனும் நெஞ்சு படபடக்க நிற்கிறான். அந்த பெண் ஒவ்வொரு முறை நெளியும் பொழுதும் குப்பன் இருக்கும் மேஜை அவளது துள்ளலுக்கு ஏற்ப முன்னும் பின்னுமாய் ஆடுகிறதே. பிளீஸ், டேபிளை விட்டு தள்ளி நில்லுங்க. அவன் ஒரு முறை அவர் அருகில் வந்து சொல்லிவிட்டு போனான். அவர்கள் கேட்கிற மாதிரி இல்லை. இப்ப சொல்லு. LOVE. அந்த பெண் ஒரே அடியை துள்ளி குதிக்க அடுத்த டமால் என்ற சத்தத்தில் கட்டிடமே அதிர்கிறது. நெருக்கி அடித்துக் கொண்டு நின்ற மாணவர்கள் அத்தனை பேருமே நிமிஷமாய் விலகுகிறார்கள். ஐயோ! மாதையன் ஒரே பாய்ச்சலில் ஓடி வருகிறான். கண்ணாடி ஜாடிதான் சத்தம் போட்டதே என்று குப்பன் ஓசையின்றி தரையில் விழுந்து கிடக்கிறான். தரை முழுதும் ஜாடிகளில் இருந்த திரவம் சிதறி கண்ணாடி சில்லுகள் வாரி இறைக்கப்பட்டு கீழே விழுந்து கிடந்த திரவம் கண்ணில் பட சிலர் எரிச்சல் தாழாமல் கண்களை கசக்கிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் மாதையன் கிறுக்கல் மாணவனின் சட்டையை பிடித்து உழுக்குகிறான். டேபிள் மேல மோதாத மோதாதேன்னு எத்தனை தடவை சொன்ன, கேட்டியா? படிக்க ஆசை இல்லைன்னா எதுக்கு காலேஜுக்கு வர்றீங்க? மாதையனின் ஆங்காரமான குரல். இதுவரைக்கும் அறிமுகமே இல்லாததால் மாணவர்கள் விக்கித்து நிற்கிறார்கள். மாதையா! டாக்டர் சந்திரமணிதான் அதட்டுகிறாள். அவன் சட்டென தன் நிலைக்கு வருகிறான். நடந்தது நடந்து போச்சு, எதுக்காக ரகல? ஸ்பெசிமனை வேற ஜார்ல போட்டு எடுத்துட்டு இடத்த காலி பண்ண. சாரி டாக்டர் அம்மா, ஏதோ பதட்டத்துல. மாதையன் சொல்லி முடிப்பதற்குள் சந்திரமணி அந்த இடத்தை விட்டு நகருகிறார். கூடவே மாணவர்களும். LOVE முதுகில் சுமந்த அந்த மாணவி மட்டும் கண்களில் அச்சம் மிளிர இவனை திரும்பி பார்த்தபடியே கூட்டத்தோடு நடக்கிறாள். மாதையன் மண்டியிட்டு அமர்ந்து குப்பனை தன் கையில் எடுத்துக் கொள்கிறான். பலிக்குதாடா மகனே? உதட்டுக்குள் முணுமுணுத்தபடி அவனது பெரிய தலையை புரட்டி புரட்டி அடிக்கடி பட்டிருக்குமோ என்று பார்க்கிறான். ரத்தம் வருதா? சேச்ச, எப்பவோ போயிட்டானே குப்பன், இப்ப எப்படி ரத்தம் வரும்? மாதையன் குப்பனை தடவியபடி உட்கார்ந்திருக்க ஆங்கங்கே சிதறி கிடந்த கண்ணாடி துகள்களை பொறுக்கி அள்ள வந்த சிப்பந்தி அவனை எழுப்புகிறான். நகரியா, பெருக்கணும். அன்று மாலைக்குள் வேறொரு கண்ணாடி ஜாடியில் திரவத்தில் மிதக்கிறான் குப்பன். ஆனால் மாதையனுக்குத்தான் தனது இருக்கையில் அமர பிடிக்கவில்லை. எழுந்து போய் குப்பனை பார்த்துவிட்டு மறுபடியும் தன்னிடத்தில் வந்து அமர்ந்து வலிக்குமோ இந்த நினைப்பு தோன்றிய பொழுதெல்லாம் திரும்ப எழுந்து போய் ஜாடி அருகே நின்று கீழே விழுந்ததிலிருந்து குழந்தையின் முகமே மாறிவிட்டது போல ஒரு உணர்வு அவனுக்குள். புருவத்தில் சின்ன சுருக்கமும் பாதி மூடிய விழிகளில் வேதனையும் சற்றே திறந்தபடி கொஞ்சமே கொஞ்சம் சிரிக்கும் பாவனையில் இருந்த உதடுகளில் அழுகை எட்டி பார்ப்பது மாதிரியும். கிராவ் கிராவ். என்னடா கண்ணா, ஐயோ குரல் கூட கம்மி போயிட்ட மாதிரி இருக்கே, என்னடா பண்ணுது உனக்கு? அவன் முகவாயை சொரிந்தபடி ஜாடியையே சுற்றி சுற்றி வருகிறான். உற்று பார்க்கையில் குழந்தையின் பின்மண்டை சற்று புடைத்திருப்பது போல கூட ஒருவித பிரமை அவனுக்கு. மாலையில் வீடு திரும்பவே அவனுக்கு இஷ்டமில்லை. டாக்டர் சந்திரமணிதான் வகுப்பு முடிந்ததும் நேரே இவனை பார்க்க வருகிறாள். இங்க என்ன செய்யறே மாதையா? அவன் பதில் பேசவில்லை. அவள் குப்பன் இருந்த ஜாடியை பார்த்துவிட்டு அவனை திரும்பி பார்க்கிறாள். இந்த ஸ்பெசிமனை இங்க இருந்து எடுத்துட சொல்லட்டுமா மாது? ஐயோ ஏங்க? இல்ல, அதனால உனக்கு ரொம்ப தொந்தரவுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க. அப்ப வீட்டுக்கு கிளம்பு, உன் பொண்டாட்டி காத்துட்டு இருப்பா இல்ல? அவள் அதட்டும் குரலில் சொல்ல தயங்கியபடியே நகருகிறான் அவன். வீட்டில் நாகுவை பார்க்கையிலேயே துக்கம் பொங்கி பொங்கி வருகிறது அவனுக்கு. காரணம் இல்லாமல் அழுகிறான். நாகுவோ அப்படியே கலங்கி போகிறாள். என்னங்க இது, பச்சை குழந்தையாட்டம்? அடிபட்டுருச்சு நாகு.
ஐயோ, எங்கேங்க? எனக்கு இல்ல நாகு. நம்ம 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 என்ன சொல்ல வர்றீங்க? சொன்னாதானே எனக்கு தெரியும். குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு நாகு. எந்த குழந்தைக்கு? எப்ப? அவன் இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழங்காலில் முகம் புதைத்து உட்கார்ந்து விட்டான். அவள் அவனது நெற்றியில் கை வைத்து பார்க்கிறாள். உடம்பு மழுவாய் கொதிக்கிறது. பேசாம படுங்க. காலையில டாக்டர் அம்மாவை கேட்டு மருந்து வாங்கி சாப்பிடுவீங்களாம். டாக்டர் அம்மா ஒரு ராட்சசி நாகு. குழந்தைக்கு அடிபட்டப்ப கூட பேசாம நிக்கிற அரக்கி. அவன் இரவு முழுக்க புலம்பிக் கொண்டிருக்கிறான். நாகுவோ செய்வதறியாமல் கைகளை பிசைகிறாள். விடிகாலையில் வீட்டில் கிடைத்த வலி நிவாரண தைலங்களையும் மாத்திரைகளையும் எடுத்து பையில் போட்டுக்கொண்டு நாகு என்ன சொல்லியும் கேட்காமல் கிளம்பி விட்டான் அவன். உடம்பு கொதிக்குதுங்க. இப்ப வேலைக்கு போகலைன்னா என்ன? நான் தாங்கிப்பேன் நாகு. குழந்தை ராத்திரி முழுக்க வலி தாழாம முனகிக்கிட்டே இருந்தான். விடு, பார்த்து மருந்து தடவிட்டு வந்துடுறேன். குழந்தைன்னா யாரு குழந்தைங்க? நாகுவின் கேள்விக்கு மௌனத்தையே பதிலாய் கொடுத்துவிட்டு கல்லூரிக்கு சிட்டாய் பறக்கிறான் மாதையன். வழக்கம் போல வகுப்புகள் துவங்கின போது சந்திரமணி தனது மாணவர்களுடன் மியூசியத்தின் பக்கம் வர அந்த காட்சியை கண்டு உறைந்து போய் நின்று விட்டாள் டாக்டர் அம்மா. மாதையன் கண்ணாடி ஜாடியில் இருந்த குப்பனை எடுத்து மடியில் போட்டுக்கொண்டு அவன் தலையிலும் முதுகிலும் தைலத்தை தடவி கொண்டிருக்கிறான். மாதையா, என்ன இது? ராத்திரி முழுக்க குப்பை தூங்கவே இல்லைங்க. வலி வலின்னு ஒரே சத்தம். இங்க பாருங்க, நெத்தி புடைச்சு போச்சு. மாதையன் குப்பனை மார்புறம் சேர்த்து அணைத்தபடி குலுங்கி அழ டாக்டர் சந்திரமணி மெதுவே குப்பனை அவனிடமிருந்து பிடுங்க முயற்சிக்க யாருமே எதிர்பாராத விதத்தில் மாதையன் டாக்டரை ஓங்கி அறைகிறான். திஸ் இஸ் டூ மச். மாணவர்கள் மாதையனின் இரு கரங்களையும் இழுத்து பிடிக்க முயற்சிக்கிறார்கள். வேறு ஒரு ஆள் இந்த விஷயத்தை மாதையனின் மனைவியிடம் சொல்வதற்காக ஓடுகிறான். வீட்டில் நாகு தன் துக்கங்களை எல்லாம் மனசோடு புதைத்து சீவி பவுடர் பூசி பொட்டிட்டு தன் கணவனின் வருகைக்காக காத்திருக்கிறாள். சாமி, இனிமே எனக்கு குழந்தையே வேணாம். என் புருஷனே ஒரு குழந்தை மாதிரி. அவர் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். 7 கருவை சுமந்தவள் 8வதாய் தன் கணவனையே உட்கார வைத்து சோறூட்டி குளிப்பாட்டி குழந்தையாய் சீராட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் தான் உள்ளதை அறியாதவளாய் நிற்கிறாள் நாகு. அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய கரு குடும்ப நாவல் முற்றும். ஒரு ஆண் தன்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஏன் அழுகைய கூட வெளிக்காட்டிட மாட்டான். எப்பவுமே பெண்கள் உடனே அதை வெளிப்படுத்திடுவாங்க. வெளிப்படுத்தின உடனே அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிரும். ஆனா ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கிறதுனால ஓப்பனா வெளிப்படையா நாம அழ முடியாது. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசவும் முடியாது. இது மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலை எல்லா ஆண்களுக்கும் உண்டு. அந்த துக்கமோ ஒரு சங்கடமோ வருத்தமோ சோகமோ எதாக இருந்தாலும் தன்னுடைய மனசிலேயே அடக்கிக்கிட்டே தான் இருப்பான். அதை அடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வர்றப்போ வெடிச்சிருச்சுன்னா அதை யாராலையும் தாங்க முடியாது. ஏன் அவனாலேயே தாங்க முடியாம புத்தி பேதலிச்சு போயிடுது அந்த மாதையனுக்கு. கேட்க கேட்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ அந்த குப்பனோட ரொம்ப ஆத்மார்த்தமா பழக ஆரம்பிச்சு அவனோடவே பேச ஆரம்பிச்சு, அவன் தான் நம்முடைய பையன், கீழே விழுந்த உடனே அவனுக்கு அடிபட்டுருச்சு, நம்ம பார்க்கணும், அவனுக்கு வலிக்குது, இது மாதிரி உணர்வுகளோடவே இருந்து அவனுக்கு ஒரு மாதிரி மைண்டே அப்செட் ஆயிட்ட மாதிரி கதையை முடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சோகமான ஒரு முடிவு தான். கொஞ்சம் ஜீரணிக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உணர்வு பூர்வமா இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா இந்த ஒரு விஷயத்த, இந்த கதைக்கான கருவாவே எடுத்துக்கிட்டு இந்த கதைய பதிவு பண்ணியிருக்காங்க, எழுதி படைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அனுராதா ரமணன் அவர்கள் எப்படி இந்த அளவுக்கு எழுத முடிஞ்சதுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் கூட இருக்கு. இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு நாவலில் கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.